கம்ப்ளீட் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ வேகத்தில் வந்தான்னு தெரியல பைத்தியாரம். ஆமாம் ஆமாம் வந்துடு. ஆமாம் ஆமாம் வந்துடு. ஆமாம் ஆமாம் வந்துடு. அரியலூரில் சிலிண்டர் லாரி வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியம் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் கீழப்பருவ அருகே வாரணவாசி என்கின்ற கிராமத்தில் சிலிண்டர் லாரி ஒன்று பிள்ளையார் கோயில் அருகே வெடித்து சிதறி வருவதால் கடும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது அரியலூரில் இருந்து திருச்சி தஞ்சை செல்லும் சாலையில் வாரணவாசி என்கின்ற இடத்தில் உள்ள பைபாஸ் சாலையில் லாரி சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென வெடிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முதல் கட்ட தகவல்களின் அடிப்படையில் லாரியை இயக்கி வந்த டிரைவர் இறங்கி தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் வெடித்து சிதறிய சிலிண்டர்கள் சாலையில் ஆங்கங்கே சிதறி கிடக்கின்றன. 2 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே, அதாவது அரியலூரிலிருந்து தஞ்சை மற்றும் திருச்சி செல்லும் புறவழி சாலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்தை தடை செய்திருக்கிறது. அரியலூரிலிருந்து கீழப்பூர் செல்லும் சாலையில் தவுத்தாய்குளம் என்னும் இடத்திலேயே பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று திருச்சி தஞ்சையிலிருந்து வரும் வாகனங்கள் கீழப்பூர் அருகே தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை வரவழைக்கப்பட்டு பொதுமக்கள் வெடித்து சிதறி வரும் லாரிக்கு அருகே செல்லாதவாறு தடுப்பில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரம் சென்ற பிறகே இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்கின்ற முழு தகவலும் நமக்கு கிடைக்க வரும். ஏனெனில் ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டனர். சீரான இடைவெளியில் திடீரென சிலிண்டர் வெடிப்பதால் தீயணைப்புத்துறை ஊழியர்கள் கூட அருகில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது.